எங்க வீட்டுல மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. ஆனா இவரு 5 ஆரஞ்சு வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா இவரோட வைஃப் எக்ஸ்ட்ரா சாப்பிடணுங்கிறதுக்காக. அதே சாப்பிடறப்ப கூட எக்ஸ்ட்ரா சாப்பாடுலயே எடுத்து கொடுக்கறாரு. ஆனா இவரோட வைஃப் இவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. முகத்தை எப்பவுமே கோமா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க ரொம்ப ஏழையா தான் இருந்திருப்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்களோட பையன் ஒருத்தர் தான் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்ப அவரோட வைஃப் ஏன்டா காசு எப்படி வேஸ்ட் பண்ணு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அதே சமயத்துல டிவில லாட்டரி வின் பண்ண அந்த நம்பரை அனௌன்ஸ் பண்றாங்க. பார்த்தா இவங்க பையன் வாங்கி இருக்க நம்பர் தான். இப்ப மொத்த குடும்பமே ஒரே நைட்ல பணக்காரன் ஆயிடுறாங்க. இப்ப இந்த அப்பா தவிர இது எல்லாருமே ரொம்ப ஆடம்பரமா வாழ்றதுலயும் தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவரு குடும்பத்தோட ஒன்னா இருக்கும்னு ஆசைப்படுறாரு. அதனால இந்த பசங்க முன்னாடி விளையாட்டு தரமா சில விஷயத்தெல்லாம் பண்றாங்க. ஆனா இவனுங்க முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிடுறாங்க. இப்ப சாப்பிடுறது கடை கூட்டு போனா கூட இப்ப எல்லாரும் முன்ன மாதிரி சந்தோஷமா பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அவங்க பிளேட்ல இருக்க சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. அங்க இருக்க ஒரு வெயிட்டர் கிட்ட போட்டோ எடுக்க சொல்றாரு. இவரை தவிர இது யாருமே அந்த போட்டோல சிரிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் வீட்டுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. அவங்க சின்ன பையனை கூப்பிடுறாரு. ஆனா அவன் சுத்தமா இவரை மதிக்கவே மாட்டேங்கிறான். இப்ப அவரோட பெரிய பையனை போய் கூப்பிட்டா நான் கேம் விளையாடணும்னு சொல்லிடுறான். இப்ப வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் அவர் டேபிள்ல வச்சுட்டு போய் படுத்துறாரு. இப்ப நைட்டு தண்ணி குடிக்கலாம் எழுந்து வந்து பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் அப்படியே மெல்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த குடும்பத்தின் மேல நம்பிக்கையே அவருக்கு போயிடுச்சு. இனிமே இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இவர் ஒதுங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இது அவரோட சின்ன பையன் நோட் பண்றான். உடனே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அவனும் உங்க அப்பா கிட்ட நீ எப்பவும் மேல சந்தோஷமா அவர் எதிர்பார்க்கிற மாதிரியே இருன்னு சொல்றான். இப்ப இவனும் வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா பண்ற மாதிரியே விளையாட்டு தரமா சில விஷயங்களை செய்யறான். அவருக்கும் உடனே சந்தோஷமா ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் எப்பவும் மேல நார்மல் ஆயிடுறாரு. நல்லா சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரோட குடும்பமும் பழைய நிலைமைக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.